friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம இஞ்சி டீ எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இது டெய்லி காலையில குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல உங்களோட டைஜஷனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி சேர்த்துருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் அந்த டீ பவுடரில் இருக்க எசன்ஸ்லாம் தண்ணியில் நல்லா இறங்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. நல்லா எசன்ஸ்லாம் இறங்கியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பனங்கல்கண்டு இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 மினிட் நல்லா கொதிக்கட்டும். ஒன் மினிட்ல நல்லா டீ வந்து மேலே பொங்கி வரும். மேலே வரைக்கும் பொங்க விட்டுட்டு அப்புறமா சிம் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த டீ பவுடரில் இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து நல்லா அந்த தண்ணியில் இறங்கும். ஒரு 3 டைம்ஸ் போல் நம்ம இப்போ அந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஆல்ரெடி இஞ்சி பொடி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின இஞ்சி பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இதை ஒரு தடவை மேலே பொங்க விட்டுட்டு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான இஞ்சி டீ ரெடியாக இருக்குது. இது ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் மார்னிங்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்தியான ட்ரிங்க். இந்த ஜிஞ்சர் டீ உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அந்த ஜிஞ்சர் டீ ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.